டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் கனமழை காரணமாக கடல் அலைகள் எழும்பி காற்றின் வேகம் அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அருண் பிரசாத் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். டிட்வா புயல் தற்போது டெல்டா மாவட்டங்களை நெருங்கி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வழக்கத்தை விட தற்போது மழையின் அளவு அதிகரித்து காணப்படுகிறது. இரவு முழுவதும் மிதமான மழை பல்வேறு பகுதிகளில் பெய்து வந்த நிலையில் தற்போது தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ய துவங்கி உள்ளது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி தரங்கம்பாடி கடற்கரை. இந்த கடற்கரையில் வழக்கத்தை விட கடல் அலைகள் 10 அடி உயரத்திற்கு எழும்பி காணப்படுகிறது. அதனால் இப்பகுதி பொதுமக்கள் நடமாட்டமின்றி முழுவதுமாக வெறிச்சோடி காணப்படுகிறது. அது மட்டுமின்றி பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தற்போது தேங்க துவங்கியுள்ளது. இந்த கடற்கரை பகுதிகளில் பார்த்தீர்கள் என்றால் கடல் அலைகள் அதிகமாக வீசுவதால் பொதுமக்கள் யாரும் இந்த பகுதிகளுக்கு அனுமதிக்கப்படவில்லை. மேலும் காவல்துறையினர் கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் வர வேண்டாம் என எச்சரித்துள்ளனர். இந்த கடற்கரை பகுதியில் டேனிஷ் கோட்டை மற்றும் அதன் தடுப்பு சுவர்களை தற்போது கடல் அலைகள் உரச துவங்கி உள்ளது. இந்த மழை அதிகரிக்கக்கூடும் என்ற பட்சத்தில் நீர்நிலைகளில் தண்ணீர் அதிகமாகி தாழ்வான பகுதிகளான இங்குள்ள குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமின்றி விவசாயிகள் பயிரிட்டுள்ள நெற்பயிர்களும் முழுக துவங்கும் அபாய நிலை உள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மழை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏதேனும் உதவிகளோ அல்லது புகார்களோ இருந்தால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு புகார் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தரங்கம்பாடி பகுதியில் முகாமிட்டு உள்ளனர். தொடர்ந்து மழை தொடர்பான ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் தகுந்த உபகரணங்களுடன் அப்பகுதியில் மீட்பு பணிகளில் ஈடுபட தயார் நிலையில் உள்ளனர். மயிலாடுதுறையில் இருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக அருண் பிரசாத்.